கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லோரும் இந்த ஓல்டு டிசிசிஎல் எஸ்டி செட்டாப் பாக்ஸு பார்த்துருப்போம், பிளாக் கலர். இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைஃப் அண்ட் ஆதித்யா இந்த 2 ஃப்ரீக்குவன்சியுமே நமக்கு இந்த மாதிரி சேனல் ஃப்ரீஸ் ஆகுது. இதுக்கு நம்ம டிவியில் இன்புட் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு ஆடியோ பின்னை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா சேனல் வந்து ப்ளே ஆகுது. அதை விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நமக்கு டிவியிலேருந்து ரிட்டனில் செட்டாப் பாக்ஸுக்கு கரண்ட் வந்து போகுது ஏவி ஒயர் மூலமாக. நம்ம அந்த கரண்ட் வந்து எர்த்தில் காண்டாக்ட் ஆன உடனே சேனல் வந்து ப்ளே ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் எண்ட்லேருந்து எடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்எஃப் பின்னில் ரைட் சைடு இருக்கிற பின்னுக்கும் ஏவி பின்னில் லெஃப்ட் சைடு இருக்கிற டாப்பில் இருக்கிற பின்னுக்கும் ஒரு சின்ன காப்பர் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிரும். பட் நமக்கு இந்த கஸ்டமருக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாகலை. அதனால் நம்ம ஒயிட் கலர் செட்டாப் பாக்ஸே சேஞ்ச் பண்ணி போட்டுட்டோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமலே இந்த கம்ப்ளைண்ட் வந்து சரி பண்ண முடியும். டிவியில் இன்புட் பண்ணியிருக்கிற லெஃப்ட் ரைட் ஆடியோ பின்னில் ஏதாவது ஒரு ஆடியோ பின்னை எடுத்து நம்ம செட்டாப் பாக்ஸில் இருக்கிற ஆர்எஃப் பின்னில் டேப் அடிச்சிங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒயிட் கலர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ண உடனே 37 வந்து எம்இஆர் வந்துருச்சு. இதனால் இந்த கம்ப்ளைண்ட் தெரியாமல் நிறைய ஆப்ரேட்டர் வந்து நம்ம இந்த பிளாக் கலர் பாக்ஸே அவங்க லைன்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.